الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد سورة البقرة உடைய 37வது வசனம் فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில சொற்களை பெற்றுக்கொண்டார். அவற்றை வைத்து அவர் மன்னிப்பு கோரினார். ஆதலால் அல்லாஹ் அவரை மன்னித்தான். அவனே மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணையாளனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 37வது வசனத்திலே சொல்லித் தருகிறார். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கிவிடுங்கள், பூமிக்கு செல்லுமாறு கட்டளையிடப்பட்ட ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் புரிந்துவிட்ட தாம் செய்துவிட்ட அந்த தவறுக்காக மிகவும் வருந்தினார்கள். சொல்லப்படுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனித்தனியாக இறக்கி விடப்பட்டார்கள். இரண்டு நபர்களும் ஒன்று சேர்ந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்னா சேர்ந்த காலம் இருக்கே 40 வருடங்களுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாறுகள்ல சொல்லப்படுகிற செய்தி. அந்த அளவுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தான் செஞ்ச அந்த ஒரு காரியத்தை, எந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி நெருங்கி அந்த ஒரு ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்களோ அந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி மிகவும் வருத்தப்பட்டு ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருந்தார்கள். பாவத்திலிருந்து தான் செய்துவிட்டது ஒரு பாவம் என்று நினைத்து மஅசூமின்கள், நபிமார்கள் இருக்கிறார்களே, மஅசூமின்கள் சொல்வாங்க. பாவம் செய்தாலும் அது ஒரு சருகுதல், அந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நபிமார்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இருந்தாலும் கூட ஆதி மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மனித சமுதாயம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்பது கூட விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிற ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் இந்த பூமிக்கு வந்தார்கள். தான் தவறு செய்து விட்டோம் என்று நினைத்து ரப்பிடத்திலே வருந்தி பாவம் மீட்சி அந்த பாவத்துக்கான அந்த மன்னிப்பை கோரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரப்பிடத்திலே மன்றாடி கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே ரப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தன்னிடம் எவ்வாறு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற அந்த கலிமாவையும் கற்றுக் கொடுக்கின்றார். நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இப்படி நீங்க கேளுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படி எல்லாம் நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கலிமாவை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாவே கற்றுக் கொடுக்கிறான். அதைத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ. இறைவனிடமிருந்தே சில சொற்களை பெற்றுக்கொண்டார். சில கலிமாக்களை, எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிற அந்த கலிமாக்களை பெற்றுக்கொண்டார். அப்புறம் அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த கலிமாவை வைத்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். என்ன கலிமா அப்படின்னு சொன்னா 7வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அந்த கலிமாக்களை அல்லாஹ் வசனமாக சொல்லி தருகிறான். நம்மள எல்லாருக்கும் அந்த நான் சொன்னேன்னு சொன்னா எல்லாருக்குமே அந்த கலிமாக்கள் தெரியும். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதுதான் அந்த கலிமாக்கள். என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவா, எங்களின் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கருணை காட்டவில்லை என்று சொன்னால், நீதான் மன்னிப்பாளன்,
நீ எங்களை மன்னித்து கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளானவர்களாக இழப்பிற்குள்ள உரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோமே, ரப்பே எங்களை மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த கலிமாவை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரப்பிடத்துல சொல்லி கேட்டாங்க. குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த கலிமாவை சொல்லி கேட்டாங்க. அந்த அடிப்படையில ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக, சொர்க்கத்திலே அந்த நடந்த நிகழ்வை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு தான் யார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு தன்னை பற்றிய ஒரு செய்தின்னு சொல்றான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவன் மன்னிச்சான்ல, அவன் மிகப்பெரிய மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் பாவங்களை அடியார்களுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், பெரும் கருணையாளனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு ஹதீது அல்லாஹ்வை பற்றி சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் பல எல்லா படைப்புகளையும் படைச்சான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைச்சிட்டு தன்னுடைய அரிசிக்கு மேலே லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஒரு பலகை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய டேட்டாவும் அதுல இருக்கும். எல்லாருடைய டேட்டாவும் யார் யார் எங்கெங்க எப்ப பிறப்பாங்க, எவ்வளவு வயசு இருப்பாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்க, எவ்வளவு தண்ணி குடிப்பாங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த பூமியில இருப்பாங்க, எப்படி எல்லாம் அவங்க வாழ்வாங்க, எல்லா விஷயமும் என்ன சொன்னா அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற பலகையில அல்லாஹ் அந்த ஒரு பலகை ஒன்று இருக்கு, அதை வச்சிருக்கிறான். அது அரிசிக்கு மேல இருக்கு. அதுல ஒரு வரியை அல்லாஹ் எழுதுறான், ஒரு வரி ஒன்று எழுதுறான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. புகாரிலேயும் பதிவாக இருக்கிற செய்தி, முஸ்லீமுடைய கிரந்தத்திலேயும் பதிவாக இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, இன்ன ரஹ்மதி தக்லிபு கதபி, என்னுடைய கருணை இருக்கிறதே, என்னுடைய அருள், என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. என்னுடைய கோபம், எனக்கு இருக்கிற கோபம், அல்லாஹ்வுடைய கோபம்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபம்ங்கிறது இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எவ்வளவு பெரிய நெருப்பு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய கோபமாக கூட இருக்கலாம். அவ்வளவு தூரம் ஏன், பக்கத்துல போன ஆண்டு நடந்த நிலச்சரிவு, கேரளாவில் வயநாடு நடந்த நிலச்சரிவு, அது கூட அல்லாஹ்வுடைய கோபமாக இருக்கலாம். திடீரென சில நேரங்களில் என்ன செய்து பூகம்பம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய கோபமாக இருக்கலாம். அல்லாஹ் கோபத்தை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹமத்து மிஞ்சி விட்டது என்று சொல்லி தன்னை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதி வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வை பற்றி இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்லுவதாக சொல்றாங்க. நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், யாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித படைப்பை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க எல்லாம் பாவம் செய்யல என்று சொன்னா உங்களை போக்கிட்டு இந்த உலகத்துல டோட்டலா உங்களை இல்லாம ஆக்கிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு படைப்பை நான் கொண்டு வருவேன். அவங்க பாவம் செஞ்சுட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்பாங்க, நான் அவர்களை மன்னிப்பேன். இது இந்த ஹதீஸும் முஸ்லிம்ல பதிவாயிருக்கிற ஹதீஸ். அல்லாஹ்விடத்திலே அந்த படைப்பு என்ன செய்யும், நாங்கள் பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ் மன்னிச்சிடுறோம் அல்லான்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பற்றிய இன்னொரு செய்தியையும் சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாகவே அல்லாஹ் படைச்சிருக்கிறோம். இயல்பா நமக்கே தெரியும், நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாவங்களை தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கே தெரியும். மிகப்பெரிய அநீதக்காரன் நாமெல்லாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்றான்,
என்னுடைய ரஹமத் மிஞ்சி விட்டது, என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் மன்னித்ததாக இந்த வசனத்திலே சூரத்து பக்ராவுடைய 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கலிமாவோடு மரணத்தை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.